அண்ணே, இன்னைக்கு மார்ச் 4 2026. சென்னை வெயில் மண்டைய பிளக்குதுன்னா நம்ம கோட்டை வட்டாரத்துல அமைச்சர் கே.என். நேரு சம்பந்தப்பட்ட அந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் புகார் அதை விட பயங்கரமா தகிக்குது பாஸ். 2500 பேருக்கு வேலை தர்றதுல நடந்த அந்த தில்லாங்கடி வேலைக்கு இப்போ எஃப்ஐஆர் போடுவாங்களா மாட்டாங்களாங்கிறது தான் பெரிய $1 மில்லியன் கேள்வி. இந்த 1020 கோடி ரூபாய் அனல் மேட்டரை ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்திரலாம். பிராண்டி செய்திகள்: நேருவுக்கு ஆப்பா, எஃப்ஐஆர் போட உத்தரவு, 1000 கோடி ஊழல் புகார், கோர்ட் அவமதிப்பு வழக்கில் சிக்கிய அரசு. ஹலோ 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 மக்களே, இது உங்கள் மேக்சிமஸ். என்ன பாஸ், வேலை வேணுமா 35 லட்சம் கொடுன்னு 10 ரூபா நோட்டை டோக்கனா வச்சு ஒரு மெகா மோசடி நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை 732 பக்க ஆதாரத்தோட வந்து நிக்குது. ஆனா நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை இன்னும் எஃப்ஐஆர் போடாம சட்டம் படிக்கிறாங்க. இதோ அந்த 7 ஜொலிக்கும் காரசார தகவல்கள். 1. நகராட்சி நிர்வாகத்துறையில 2538 இன்ஜினியர் பதவிகளை நிரப்ப ஒரு சீட்டுக்கு 25 முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வாங்கினதர் சீரியஸ் புகார் பாஸ். 2. அந்த 10 ரூபா நோட்டு, லஞ்சம் வாங்கறதுக்கு ஒரு 10 ரூபா நோட்டை டோக்கனா பயன்படுத்தி 1020 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருக்கலாம்னு அமலாக்கத்துறை குண்ட தூக்கி போட்டிருக்காங்க. 3. எஃப்ஐஆர் போட உத்தரவு, பிப்ரவரி 20ஆம் தேதியே உடனடியா வழக்கு பதிவு செய்யுங்கன்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. ஆனா 10 நாள் ஆகியும் இன்னும் பூஜை போடல. 4. கோர்ட் அவமதிப்பு, கோர்ட் சொன்னதை கேட்காததுனால அதிமுக எம்பி இன்பதுரை இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி மேலேயே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துட்டார் பாஸ். 5. மறுவாய்வு மனு, தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் PS ராமன் மறுவாய்வு மனு தாக்கல் பண்றது பத்தி ஆலோசிச்சுட்டு இருக்கோன்னு கோர்ட்ல டைம் கேட்கிறாரு. 6. சட்ட சிக்கல், ஊழல் தடுப்பு சட்டத்தோட 17A பிரிவுப்படி அரசிடம் அனுமதி வாங்கணுமான்னு லஞ்ச ஒழிப்புத்துறை குழப்பத்துல இருக்கு. ஆனா கோர்ட் இப்போ 2 வாரம் டைம் கொடுத்திருக்காங்க. 7. அரசியல் அனல், ஒரு பக்கம் விஜய் தீய சக்தின்னு தஞ்சையில கர்ஜிக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி அமைச்சர் மேலேயே இப்படி ஒரு இக்கட்டான வழக்கு. 2026 தேர்தல் களம் சும்மா பிச்சுக்குது பாஸ். இந்த 1000 கோடி ரூபாய் பஞ்சாயத்தை பார்த்தா நம்ம கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொன்ன அந்த ஒரு நக்கலான டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. யாரா நீங்கெல்லாம், எங்கிருந்துடா வரீங்க, இது உலக மகா நடிப்புடா சாமி. கோர்ட் ஆர்டர் போட்டும் எஃப்ஐஆர் போடாம இழுத்தடிக்கிறது தான் இப்போ பெரிய விவாதமா இருக்கு. சட்டம் தன் கடமையை செய்யுமா இல்ல மறுவாய்வுங்கிற பேர்ல மழுப்ப போறாங்களான்னு மக்கள் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க பாஸ். கண்ணா, அரசாங்கம் போடுற எஃப்ஐஆருக்கும் மக்கள் போடுற ஓட்டுக்கும் ஒரு நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அதுல கை வச்சா கோட்டைக்கே ஆபத்து பாஸ். லஞ்சம் வாங்கினவங்க தப்பிக்கலாம், ஆனா சட்டத்தோட லாக்ல இருந்து தப்பிக்க முடியாது பாஸ். ட்ரூத் மே பி டிலேட் பட் ஜஸ்டிஸ் வில் பி டெலிவர்ட் பாஸ். அமைச்சர் கே.என்.நேரு மேல எஃப்ஐஆர் பாயுமா இல்ல அரசாங்கம் அவரை காப்பாத்துமா? உங்க கமெண்ட்டுகளை தட்டி விடுங்க. தமிழக அரசியலின் அடுத்தடுத்த அதிரடி கிழி அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். உண்மையை லவுடா சொல்லுவோம், குயிக்கா சொல்லுவோம். திஸ் இஸ் மேக்ஸிமஸ் சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பை பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.